ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கேரட் ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் 2 கேரட் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், 1 டம்ளர் பால், சர்க்கரை, தண்ணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேரட்டை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நீங்கள் திருவினா கூட பரவாயில்ல. இப்போது இதுலேயே நாம் ஏலக்காவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே தண்ணி ஒரு சின்ன டம்ளரில் ஒன்று ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா நாம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுலேயே நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 டம்ளர் பாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டு இப்போ இதை நாம் ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வடிகட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் திருவி போட்டிங்கன்னா கேரட் அப்படியே நிற்காது. இப்போ நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே 1 2 நின்றுடும். இதிலே உங்களுக்கு முந்திரி பாதாம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற சாரெல்லாம் கீழே இறங்கிடும். நீங்கள் ஸ்பூனில் பண்ணுறத விட இந்த மாதிரி கையை வச்சு பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே அதில் இருக்கிற சாரெல்லாம் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான கேரட் ஜூஸ் ரெடி. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு இருந்து நாம் எடுத்து குடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான கேரட் ஜூஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.